நண்பர்களே, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பெல் ஐகான் தட்டுங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஆ ராஜா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து கனவு கண்டிருந்தார். கனவுல வந்து ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனை அது வந்துதான். அந்த அரண்மனை வந்தோடனே அவருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஆஹா! நம்மளும் இதே மாதிரி ஒரு அரண்மனையை கட்டணும் அப்படின்ட்டு. உடனே அவர் அடுத்த நாள் அரசவைக்கு போனாராம். அரசவையில் போயிட்டு எல்லார்கிட்டையும் சொன்னாராம், இந்த மாதிரி நேற்று நான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல வந்து ஒரு பெரிய அரண்மனை வந்து அந்த மாதிரி அரண்மனையை நான் கட்டணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அரசவையில் சொல்லணும். அரசவையில் எல்லோரும் ஐயோ, அரசர் சொல்கிற மாதிரி அரண்மனை கட்டணும்னா நம்மளோட கருவூலம் எல்லாம் காலியாயிரும், மக்களுக்கு நலத்திட்ட பணி எதுவும் செய்ய முடியாது, நம்மளுக்கு எல்லாம் யாரும் சம்பளம் தர முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிகிட்டே இருந்துருக்கு. அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ளே யோசனை பண்ணும்போது அவங்களுக்கு உடனே நம்ம தெனாலிராமன்கிட்ட போய் சொன்னால் இதுக்கு வந்து நல்ல ஒரு பதில் தருவார் அப்படின்னு. உடனே தெனாலிராமன்கிட்ட போய் தெனாலிராமா இந்த மாதிரி அரசர் வந்து இந்த மாதிரி அரண்மனை கட்டணுன்றாரு, அது கனவுல வந்துச்சான். அந்த மாதிரி கட்டினா நம்ம நாடே இதுவாயிரும், திவாலாயிரும் அப்படின்றது, கருவூலத்தில் உள்ள மொத்த பணமும் போயிடும் அப்படின்னு. சரி, உடனே தெனாலிராமனா சரி கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து நல்ல வழி காட்டுறேன் அப்படின்ட்டு. நல்ல சரி தெனாலிராமன், நான் வந்து 3 நாள் டைம் கொடுங்க, நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே தெனாலிராமனை காணும்னு நீங்கள் சொல்லிடணும் ராஜா கிட்ட அப்படின்ட்டு. சரி, நான் அவங்க போய் தெனாலிராமன் 3 நாள் விடுப்படுத்திட்டு போயிட்டார், அதனால் 3 நாள் கழிச்சு தான் வருவார் அப்படின்னும்போது. அப்படியே இருக்கும்போது தெனாலிராமன் வந்து மாறுவேஷம், தாடி மீசை, ஒரு வயசான பெரியவர் மாதிரி மீசையை ஊற்றிக்கிட்டு அப்படியே 2 நாள் கழிச்சு உடனே அரசவைக்கு போனேன். ஐயா ஐயா ஐயா, என்னோட நகை பணம் எல்லாம், என் வீடு வாசல் எல்லாத்தையும் வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து பிடிக்கிட்டாங்க, அது நீங்கள் தான் மீட்டு தரணும் அப்படின்றது. என்ன மீட்டு தரணுமா? யார் தரணும்? ஐயோ ஐயா, அதை நான் சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க, உங்கள் தலைமையில் உள்ள அதிகாரிகள் தான் ஐயா வந்து இதெல்லாம். ஐயோ, நான் எப்போ உத்தரவு? ஐயோ, நான் அது கனவு தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கனவுல வந்தது ஐயா. கனவுல வந்த அரண்மனையெல்லாம் கெட்டும்போது என் கனவுல வந்து உண்மையில நடந்துடக்கூடாதுன்னு நான் பயம். அதான் உங்களால் வந்து முறையிட்டு எனக்கு என்ன என் பணம். ஐயோ, உடனே அவர் அரசர் கோவத்தில், முட்டாளே, எப்படி கனவுல வரதெல்லாம் உண்மையால் நடக்கும் அப்படின்னு. இல்லையா, கனவுல வரும்போது நீங்கள் அரண்மனையே கட்டும்போது நானும் கனவு கண்டேன், அது உண்மையாலே நடந்துருச்சுன்னா என்ன